ஹரி ஓம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஆடி பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அப்படின்னா நம்ம குருவாக நினைக்கிற தெய்வங்களும், அது மாதிரி பேரண்ட்ஸு, இல்லை நம்ம குருவாக நினைக்கிற டீச்சர்ஸு, யாரையும் எல்லாவரையும் நம்ம இன்றைக்கி வணங்குறது ரொம்ப நல்லது. நான் பௌர்ணமி பூஜை எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக அதில் சொல்லியிருக்கிற அளவுக்கு பூஜை பொருள் வச்சு அது மாதிரி செய்வேன். கோயிலுக்கு போகும்போது நான் செய்கிற 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம், கோயிலில் திருநீரும் குங்குமமும் தருவாங்க. அதை நம்ம அங்கே நெத்தியில் வச்சுட்டு பாக்கி இருக்கிறத அங்கேயே போட்டுருவோம். அதுக்கு பதிலாக அதை ஒரு பேப்பரில் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பூமி விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த குங்குமம் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற தோஷம் எல்லாம் நீங்கிடும். நம்ம போகிற கோயிலில் அம்மன் சந்நிதி தனியாக இருக்கும். அங்கே குங்குமம் மட்டும் தனியாக தருவாங்க. அந்த குங்குமத்தை கையில் வச்சுட்டு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு இந்த குங்குமம் தீர்றதுக்குள்ளே அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும். கோயிலில் கிடைச்ச குங்குமத்தோடு நம்ம வீட்டில் வைக்கிற குங்குமத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த விஷயத்த எனக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் தான் சொன்னாங்க. நம்பி செய்யுங்க, உங்களுக்கும் இது நடக்கும். குரு பூர்ணிமாவை முன்னிட்டு எங்கள் குழந்தை ஸ்கூலில் பேரண்ட்ஸ்க்கு பாத பூஜை செய்கிறது. இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஹரி ஓம்.